ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மணி சேவிங் சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பெண்கள் நம்ம சில விஷயங்கள் சோம்பேறித்தனப்படாமல் பண்ணுறப்போ நிறைய பணத்தை சேமிக்க முடியும். உங்களால் கொஞ்சம் கூட பணமே சேமிக்கவே முடியல, என்ன பண்ணாலும் காசு கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதில் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஏதாவது ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணுறது. உங்களால் எது மேக்ஸிமம் சேவ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். நான் ஒரு 20 ருபீஸ் சேலஞ்ச் மாதிரி பண்ணலான்றக்காக பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி 20 ருபீஸ் போடலான்றக்காக பண்ணிகிட்ருக்கேன். உங்களால் 20 ருபீஸ் போடலாம்னா 10 ருபீஸோ 5 ருபீஸோ 3 ருபீஸோ அட்லீஸ்ட் 2 ருபீஸோ எது உங்களால் போட முடியுமோ போடுங்க. ஸோ இந்த மாதிரி போடுறப்ப என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நான் 20 ருபீஸ் போடுறது 30 டேஸ்க்கு 12 மந்த்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7200 ருபீஸ் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 இயர் அது ஒரு பெரிய தொகையாக கிடைக்கும். ஸோ அதனால் உங்களால் எந்த இது முடியுதோ அதை போடுற மாதிரி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் முடிஞ்சோனையும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதை ஒரு 4 இதாக பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு கிராசரி, வெஜிடபிள், அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன செலவு, ஃபுட்டு, அவுட் சைட் ஃபுட்டில் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்றதுக்கு, சேவிங்க்கு, எல்லாத்துக்கும் என்னென்ன செலவாகுதுன்னு சொல்லிட்டு டேப்லெட் காலத்தில் வரிசையாக நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எழுதி டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ எந்த இதுக்கு நம்ம அதிகமாக செலவாகுது, எதை நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்றத விஷயத்தை உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம சோம்பேறித்தனப்படாமல் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் நம்ம காய் வாங்கிட்டு வருவோம். ஐயோ இந்த காய் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு அதை நம்ம அப்படியே விட்டு தேவையில்லாமல் அதை குப்பையில் போடுற மாதிரி ஆயிரும். இல்லைனா நம்ம சில சமயம் ஒரு வார கடைசி வரை ஒரு காயை செய்யாமல் விட்டுருப்போம். அந்த காய் அடுத்த வாரம் வரைக்கும் தாங்காது. ஸோ அந்த மாதிரி காய்கறிகள் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சிடணும். ஸோ நான் இன்றைக்கி இந்த பீட்ரூட் நான் போன வாரம் வாங்கினது செய்யலாம் சொல்லிட்டு அப்படியே நாளாயிருச்சு. அது பீட்ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் மாதிரி செய்கிற ஒரு ரெசிபி அது. ஸோ அதை துருக்கணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அப்படி தான் செய்யாமல் வச்சது. ஸோ ஃபஸ்ட்டு இதை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த இதை சைடு பை சைடு பண்ணிவிட்டு அதை ஆற வைக்கிறக்காண்டி அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே இன்றைக்கி வாங்கின காயெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் பிரித்து வச்சுட்டேன். நம்ம காய்கறி வாங்குறப்போ எப்பவுமே ஒரு காய், ஒரு வெங்காயமோ சரி, தக்காளியும் நம்ம வாங்குறப்போ ஒரு சைடு மட்டும் பார்த்து வாங்காமல் நீங்கள் சுற்றி பார்த்து வாங்குறப்போ அந்த எந்த இடத்துல டேமேஜ் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம ஒரு சைடு மட்டும் பார்த்து வாங்குறப்போ சில சமயம் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும், இன்னொரு சைடு பார்த்தா அது கெட்டு போன மாதிரி இல்லைன்னா அடிபட்ட மாதிரி இருக்கும். அதனால் எப்போயும் நல்லா சுற்றி பாருங்கள். அதே மாதிரி நம்ம பலசரக்கு ஐட்டங்கள் வாங்க போகிறப்போ சோம்பேறித்தனப்படாமல் ஒரு நிமிஷம் என்னென்ன வீட்டில் நமக்கு இருக்குது, ஆல்ரெடி இருக்கிற பொருளே வாங்கி வராமல் இருக்கிறது அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த செக் பண்ணுற இடத்த கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு விட்டோம்னா சில இது வாங்கினது அப்படியே பல மாதம் அப்படியே வச்சு வச்சு அதை நம்ம வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வீட்டில் எது அவங்க சாப்பிட்ற பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்றாங்களோ ஸோ அதை நிறைய குவான்டிட்டி வாங்கிக்கோங்க. சில சமயம் நம்ம புதுசாக ஒரு ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவோம்ல, ஸோ அதெல்லாம் ரொம்ப கொஞ்சமான குவான்டிட்டியில் வாங்குங்க. ஸோ அப்போ தான் சப்போஸ் அவங்க அது அவங்களுக்கு பிடிக்கலனா கூட அது சீக்கிரம் காலியாயிரும். இல்லைனா நம்ம வாங்கிட்டு வந்தோன்றக்காக நம்ம காலி பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. பலசரக்கு வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாமே என்னென்ன இருக்குன்றதை செக் பண்ணுறது நமக்கு பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன நம்ம வச்சுருக்கோன்றதை செக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சில சமயம் மாவு செஞ்சு ஏதாவது சப்பாத்தி மாவு எக்ஸ்ட்ரா இருக்குது, அது மாதிரி ஏதாவது ஸ்டஃபிங் பண்ணது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வச்சுட்டு ஸோ 2-3 நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்காம அப்படியே விட்டோம்னா அது ஒன்று கெட்டு போயிடும். இல்லைனா நம்ம உள்ளே வச்சதே மறந்துடுவோம். அதே மாதிரி சில சமயம் சில காய் பார்த்தீங்கன்னா, ஐயோ செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமேன்னு சொல்லிட்டு நம்ம சோம்பேறித்தனப்பட்டு அதை அப்படியே விட்டோம்னா அது 2-3 நாளுக்கு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் அது சுருங்கி போய் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அதை நம்ம சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் கம்மி பண்ணாலே நம்மளால் அந்த பணத்தை சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி சமையல் செய்கிறப்போ சில ரெசிபிக்கு நம்ம ரொம்ப நேரம் சிம்மில் வச்சு அப்படியே மறந்து விட்டுருவோம். அது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ரெசிபிக்கு இந்த டைம் சொல்லிட்டு நம்ம அந்த டயத்தை பார்த்து சமைக்க ஆரம்பிச்சாலே நமக்கு கொஞ்சம் கேஸும் செலவாகிறதும் கொஞ்சம் மிச்சமாகும், எக்ஸ்ட்ரா பணத்தை சேமிக்க முடியும். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் பணத்தை சேமிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.